ஓம் சாந்தி. 21/8/2023. முதல் கேள்வி, எது உண்மையான பௌர்ணமி நாள் என்று தந்தை கூறுகிறார்? உண்மையான பௌர்ணமி நாள் இரவிலிருந்து பகலாகக்கூடிய இந்த சங்கமயுகம்தான் என்று தந்தை கூறுகிறார். உண்மையான பௌர்ணமி நாள் இரவிலிருந்து பகலாகக்கூடிய இந்த சங்கம யுகம்தான் என்று தந்தை கூறுகிறார். பாபா என்ன செய்கிறார்? பாபா அல்லது தந்தை பாவாத்மாக்களை புண்ணியாத்மாக்களாக மாற்றுகிறார். கோவிலில் இருக்க தகுதியானவர்களாக ஆக்குகிறார். சிவாலயம் கோவிலில் இருக்க தகுதியானவர்களாக மாற்றுகிறார். அதாவது சிவாலயத்தில் இருப்பதற்கு தகுதியானவர்களாக மாற்றியிருக்கிறார். சொர்க்கம் அதுதான் என்னது? சிவாலயம். மூன்றாவது கேள்வி, பாரதவாசிகள் என்ன செய்கிறார்கள்? புதிய உலகம் வேண்டும், புதிய பாரதம் வேண்டும், சர்வசக்திவானுடைய ராஜ்யம் வேண்டும் என்று பாரதவாசிகள் கேட்கிறார்கள். நான்காவது, எதை அத்வைத ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது? ஒரு ராஜ்யம். தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் சக்தியுகத்தில் அந்த ஒரு ராஜ்யத்தில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த ராஜ்யம் தான் என்னது? அத்வைத ராஜ்யம். எந்த ராஜ்யத்துல தூய்மை, சுகம், சாந்தி அனைத்தும் இருக்கோ அந்த சக்தியுக ராஜ்யத்துக்கு தான் அத்வைத ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். அஞ்சாவது, யார் ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பார்கள்? யார் சதா குஷியின் டானிக்கை சாப்பிடுகிறார்களோ அல்லது பருகுகிறார்களோ அவர்கள்தான் சதா ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பார்கள். கோடிட்ட இடங்களை நிரப்புக. பரமாத்மாவிற்கு டேஷ் என்று ஒருபோதும் சொல்லப்படுவதில்லை. பாவ பரமாத்மா என்று ஒருபோதும் சொல்லப்படுவதில்லை. இரண்டாவது, இது டேஷ் அடைவதற்கான யுத்தமாகும். மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கான யுத்தமாகும். மாயாவின் மீது வெற்றி அடைவதற்கான யுத்தமாகும். மூன்றாவது, மனதை டேஷ் மற்றும் டேஷுக்கு பதிலாக நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய டேஷ் ஆக்குங்கள். மனதை எண்ணங்கள் எண்ணாததாக மற்றும் அடக்குவதற்கு பதிலாக, மனதை எண்ணங்கள் எண்ணாததாக ஆக்குவதற்கு மற்றும் அடக்குவதற்கு பதிலாக, எண்ணங்களை எண்ணாததாக ஆக்குவதற்கு பதிலாக அப்படி சொல்லலாம், ஆக்குவதற்கு பதிலாக சொல்லலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்துனது, மனதை எண்ணங்கள் எண்ணாததாக ஆக்குவதற்கு மற்றும் அடக்குவதற்கு பதிலாக நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய தொலைநோக்கு பார்வையாளர் ஆகுங்கள். தூராந்தேசினா என்ன? தொலைநோக்கு பார்வையாளர் ஆகுங்கள். நாலாவது, எப்போது தூய்மை இருந்ததோ அப்போது டேஷ் இருந்தது. ஒன்று மட்டும்தான் அந்த டேஷ்ல, ஓகேவா, அந்த டேஷ்ல ஒன்று மட்டும்தான் அமைதி இருந்தது. 2 இடத்துல வருது இல்லையா? முறையில் அது 2 இடத்துல வந்திருக்கு. எப்போது தூய்மை இருந்ததோ அப்போது சாந்தி இருந்தது அல்லது அமைதி இருந்தது. ஐந்தாவது, டேஷ் தான் அசாந்தியானவர்களாக ஆக்கிவிட்டது. 5 விகாரங்கள் தான் அசாந்தியானவர்களாக ஆக்கிவிட்டது. ஆறாவது, இப்போது இந்த உலகம் டேஷுக்குள் போய்விடும். எனவே அதிலிருந்து புத்தியை நீக்கிவிடுங்கள். தூசி தும்முக்குள் போய்விடும். மண்ணோடு மண்ணாக தூசி தும்முக்குள் போய்விடும். இப்பொழுது இந்த உலகம் மண்ணுக்குள் தூசி தும்முக்குள் போய்விடும். ஆன்சர் தூசி தும்முக்குள் போய்விடும். அதுதான் சரியா தவறா? ஞான சூரியன் அனைவருக்கும் சுகம் கொடுப்பவராக இருக்கிறார். சரியா தவறா? சூரியன் என்ன பண்ணுவாரு? சுகக்கடல் தான் சுகம் கொடுப்பார். வார்த்தை புடிங்க. ஞான சூரியன் அனைவருக்கும் சுகம் கொடுப்பவராக இருக்கிறார். சரியா தவறா? தவறு. ஏன் தவறு? ஞான சூரியன் அனைவருக்கும் ஒளி கொடுப்பவராக இருக்கிறார் அல்லது வெளிச்சம் கொடுப்பவராக இருக்கிறார். சரிங்களா?